இந்திரா வந்து ஜனநாயகத்துக்கு விரோதிங்கிறத ஒரு டிக்ளேர் பண்ணிட்டார், ஓப்பனாக சொல்லிட்டார். எமர்ஜென்சி வந்து அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் என்ன அந்த அம்மா பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தவங்க, நிஜலிங்கப்பா, சஞ்சீவ ரெட்டி, காமராஜர், இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பூரா எதிர்த்து நிற்கிறாங்க. மொரார்ஜி தேசாய் எல்லாம் பழைய காங்கிரஸ்காரர்கள், காங்கிரஸை உருவாக்கணும், அத்தனை பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. எல்லாத்தையும் ஜெயிலில் தெளிச்சு. நிஜலிங்கப்பா, சஞ்சீவ் ரெட்டி, காமராஜரை தொடவே இல்லை, அந்தம்மா தொடவே இல்லை. அப்போ வந்து கலைஞர்கிட்ட நிறையா சொன்னார், நீ தான் எதிர்த்து நிற்கணும், விட்டுறாத ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்ட்டாங்க. சஞ்சீவ் ரெட்டி அதே தான் சொன்னார். இதெல்லாம் மேலிடத்தில் வந்த அந்த ப்ரெஷரில் தான் அவர் கலைஞருக்கு அந்த தைரியம் தான் வந்தது. தமிழ்நாட்டு இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவர்கள் கருதப்படுவர்கள் அத்தனை பேரும் வந்து கலைஞரை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க. அதனால தான் அவர் தைரியமாக நின்றார். வருஷம் ஒருத்தருக்கு அடுத்தடுத்து இறந்து போனவுடனே யாரும் இல்லை அப்படின்னும் போது தான் இனிமேல் நம்ம அடிச்சிடலான்னு அடித்தாங்க.